Hi guys, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் 1 அதாவது HTML. ஸோ இந்த வீடியோவில் நம்ம HTML அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். HTML வச்சு எப்படி வெப்சைட் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். வெறும் பேசிக்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது வாட் இஸ் HTML அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். வாட் இஸ் HTML? HTML stands for Hypertext Markup Language. இது வந்து HTML-ஓட abbreviation. ஸோ இதோட extended word அப்படின்னு சொல்லலாம். Standard Markup Language for Creating Web Pages. ஸோ இந்த மார்க்அப் லாங்குவேஜை யூஸ் பண்ணி ஒரு வெப்பேஜை கிரியேட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ எப்படி இந்த HTML வந்து ஒரு வெப்பேஜை கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது நம்ம ப்ரௌசரில் போயிட்டு ஒரு வெப்பேஜ் ஓப்பன் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க போகலாம். ஸோ இதுதான் ப்ரௌசர். இங்கே நான் வந்துட்டேன். இங்கே வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் விக்கிபீடியா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணுறேன். இங்கே வந்துட்டு இதில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து சைட் நேபார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெனு பார்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து ஒரு மெனு, ஒரு டேப் மாதிரி யூஸ் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு லிங்க். இப்போ இந்த இடத்துல லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரீஃப்ரெஷ் ஆகிட்டு வேற ஒரு பேஜுக்கு போகுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பேராகிராஃபை கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு இமேஜை ஷோ பண்ணியிருக்காங்க. இந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்காக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இதை வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இதை கிளிக் பண்ணுறப்போ இன்னொரு சம்திங் வந்து இன்னொரு பேஜுக்கு போயிட்டு இந்த இடத்துல அதோட டீட்டெயில்ஸ் காட்டுது. இப்போ இதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெப்பேஜை ஒரு பேராகிராஃபாக ஒரு ஹெட்டிங் கொடுத்து இமேஜை ஷோ பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வெப்சைட்டாக கிரியேட் பண்ணுறதுக்கு HTML யூஸ் ஆகுது. இப்போ பேராகிராஃபை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம், ஹெட்டிங்ஸை வந்து கொடுக்கலாம், ஒரு இமேஜ் வேணும்னா அதை கொடுக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட் வேணும்னா அந்த லிஸ்ட்டை கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது 1ல் வந்து வரலாறு, 2ல் சிறப்பு இயல்புகள், அந்த 2ல் வந்து சப்லிஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. சிறப்பு இயல்புகளுக்குள்ள விக்கி பக்கங்களை தொகுத்தல் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் காலமாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு டேபிள் கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். இந்த HTML மூலமா ஒரு பேஜுக்காக இந்த மாதிரி சப் ஹெட்டிங்ஸ் கொடுக்கலாம். இதுதான் HTML. இதை வச்சு தான் ஒரு வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு HTML எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கும். HTML வச்சு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு ஓவராலாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது வாட் இஸ் வாட் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்ட் ஆஃப் சீரீஸ் ஆஃப் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எலமெண்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம அந்த வெப்சைட்டில் பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு பேராகிராஃபு, ஒரு இமேஜு, ஒரு ஹெட்டிங்கு, அப்புறம் ஒரு லிங்க்கு, ஒரு லிஸ்ட்டு, ஒரு டேபிள், இதெல்லாம் வந்து தான் எலமெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த எலமெண்ட்ஸ் வந்து சீரீஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு வெப்பேஜில் வெறும் ஹெட்டிங்கை மட்டும் பார்க்க போகிறதில்ல, வெறும் பேராகிராஃப் மட்டும் பார்க்க போகிறதில்ல, வெறும் இமேஜ் மட்டும் கம்பைன் பண்ணி தான் வந்து ஒரு வெப்பேஜை வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதை தான் வந்து சீரீஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து HTML எலமெண்ட்ஸ் டெல் த ப்ரௌசர் ஹவு டு டிஸ்பிளே த கண்டென்ட். ஒன்றும் இல்லைங்க, இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அரைச்சமாகவே தான் எல்லா பாயிண்ட்லையும் அரைச்சிட்டு இருக்க போகிறோம்னு நினைக்கிறேன். அதாவது HTML எலமெண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதாவது பேராகிராஃபு, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கர் டேக், அதாவது லிங்க்கு, டேபிள், இதெல்லாம் வந்து எலமெண்ட்ஸ்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அந்த எலமெண்ட்ஸ் மூலிமா தான் வெப்பேஜில் வந்து எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. இப்போ நீங்கள் பேராகிராஃப் யூஸ் பண்ணீங்கன்னா அது ஒரு பேராகிராஃபாக தெரியும், ஒரு ஹெட்டிங் யூஸ் பண்ணீங்கன்னா அது ஹெட்டிங்காக தெரியும், ஒரு சப் ஹெட்டிங் கொடுத்தீங்கன்னா அது சப் ஹெட்டிங்காக தெரியும். ஸோ இது வந்து இந்த எலமெண்ட்ஸ் தான் வந்து தீர்மானிக்குது. இப்போ நீங்கள் என்ன எலமெண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் அந்த வெப்பேஜில் டிஸ்பிளே ஆக போகுது. அதை தான் இந்த வந்து லாஸ்ட் பாயிண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் HTML, வாட் இஸ் HTML அப்படின்ற டாபிக்ல இந்த வீடியோ நம்ம பார்த்தது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ அதை வந்து நான் கமெண்ட்டை வந்து பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து HTML-ஓட பேசிக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். HTML என்னன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதோட பேசிக்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.